அனைவருக்கும் வணக்கம். தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கும் பதிவு சிவவடிவம் 18 கங்காதரமூர்த்தி சுவாமி. சிவபெருமான் கங்கையை சடைமுடியில் தாங்கிய வடிவமே கங்காதரர் என்று வழங்கப்படுகிறது. திருக்கைலையில் பார்வதி தேவி சிவபெருமானின் இரு கண்களையும் விளையாட்டாய் பற்றினார். உடன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் அளவிலாத துன்பம் ஏற்பட்டது. அதனால் உலகம் முழுவதும் பேருருள் சூழ்ந்தது. இதனை அறிந்த சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து அனைவரையும் காத்தார். ஒளி வந்ததால் அனைத்து உயிர்களும் துன்பம் நீங்கி இன்பமடைந்தனர். அனைவரும் சிவபெருமானை போற்றினர். இதனை கண்ட பார்வதி தேவி அவசரமாக தன் கைகளை நொடிப்பொழுதில் எடுத்தார். இதனால் இவரது 10 கைவிரலில் இருந்த வியர்வை துளிகள் 10ம் கங்கையாக மாறி மூவுலகம் முழுவதும் பரவி பெருத்த சேதத்தையும் அழிவையும் உண்டாக்க முன்னேறியது. இதனை கண்ட 3 உலகத்தினரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமானும் அவ்வெள்ளத்தை அடக்கி அதனை தனது சிரசில் ஒரு திருமுடியில் தரித்தார். அனைவரும் சிவபெருமானை போற்றி துதித்தனர். நான்முகன் இந்திரன் திருமால் ஆகிய மூவரும் சிவபெருமானிடம் சென்று, இறைவா, பார்வதி தேவியின் கைவிரல் வியர்வையால் உண்டான கங்கை பெரும் புனிதமானது. அதை உங்கள் திருமுடியில் தரித்ததால் அது மேலும் புனிதமடைகிறது. அத்தகைய புனித பொருளை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தருள வேண்டும் என்றனர். அதன்படியே இந்திரன் தனது அமராவதி நகருக்கும், நான்முகன் தனது மனோவதி நகருக்கும், திருமால் தனது வைகுண்டத்திற்கும் கங்கையை கொண்டு சேர்த்தனர். பிற்காலத்தில் பகீரதன் தன் தவத்தினால் இந்த கங்கையை பூலோகத்திற்கு கொண்டு வந்தான். கங்கை வெள்ளத்தின் வேகத்தை குறைத்து தனது சடைமுடையின் ஒரு திருமுடியில் தாங்கி இருப்பதால் சிவபெருமானுக்கு கங்காதரமூர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது. கங்காதரமூர்த்தியை தரிசிக்க இமயத்திற்கு தான் செல்ல வேண்டும். இமயமலையே கங்காதரமூர்த்தியின் இருப்பிடமாகும். அங்கு செல்ல இயலாதவர்கள் இருந்த இடத்திலேயே கங்காதரமூர்த்தியை மானசீகமாக வணங்கி வழிபடலாம். வணக்கம். இதன் அடுத்த பதிவு சிவவடிவம் 19 ஸ்ரீ கங்கா விசர்ஜனமூர்த்தியை பற்றி பார்க்கலாம். நன்றி.